ஏன்னா இதே பிரகாஷ்ராஜ் ஒருவேளை சைனீஸ் சிட்டிசனா இருந்து அங்க இருக்கிற ஷி ஜின்பிங்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் இதே மாதிரிலாம் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் அவர் மறைஞ்சு போயிருப்பார், காணவில்லை பிரகாஷ்ராஜன் ஆயிருக்கும். இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சாதனை இந்தியா செஞ்சதே இல்லைங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு இந்த வட்டம் சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு போர் சூழ்நிலையில. பிரகாஷ்ராஜ் ஐயா என்ன சொல்றாரு, அவருடைய ட்வீட்ல என்ன சொல்றாரு, தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் எதை வேணாலும் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அச்சீவ் பண்ண நேரத்துல இந்திய ஆர்மிக்கும் இந்திய தலைமைக்கும் நம்ம அரசியல் தலைமைக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய இந்த தருணத்துல இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்திய அரசியல் தலைமையையும் இந்திய அட்மினிஸ்ட்ரேஷனையும் டீரெயில் பண்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு மனசு சங்கடமா இருக்கு. இந்திய அரசுக்கு விரோதமா அவங்க என்னமோ ஒரு தனி நபரையோ இல்ல ஒரு கட்சியவோ எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இந்திய அரச கேள்விக்குறியா பேசுறது ஒரு மனசங்கடத்தை நம்மளுக்கு உருவாகுது. தேசத்தை நம்பி தேசத்தை நேசிக்கிற எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு ஒரு ஒரு மன கஷ்டத்தை உருவாகுது. மதிப்புக்குரிய பிரகாஷ்ராஜ் ஐயா ஏற்கனவே கடந்த 2-3 வருஷமா நரேந்திர மோடிக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அது ஒன்றும் புதுசு அதிசயமோ கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக அவர் பேசுகிறாரு. அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உரிமை இருக்குது, அதில் நம்ம தலையிடுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இப்போ பிரகாஷ்ராஜ் ஐயா போட்டிருக்கிற இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு தேசத்தை நம்பி தேசத்தை நேசிக்கிற எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு ஒரு மன கஷ்டத்தை உருவாக்குது. காரணம் என்னென்னா, பிரகாஷ்ராஜ் ஐயா என்ன சொல்கிறாரு, அவருடைய ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் எதை வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். இதை அவர் எப்போ சொல்லியிருந்தாலும் எங்களை மாதிரி ஆளுங்க பேசியிருக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய லெவலில் நடந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அச்சீவ் பண்ண நேரத்தில் இந்திய ஆர்மிக்கும் இந்திய தலைமைக்கும் நம்ம அரசியல் தலைமைக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்திய அரசியல் தலைமையையும் இந்திய அட்மினிஸ்ட்ரேஷனையும் டீரெயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு மனசு சங்கடமாக இருக்குது. அதுவும் நம்ம ஆளுங்களே செஞ்சது, ஒரு பாகிஸ்தான்காரரோ இல்லை வேலை ஒரு காரர் செஞ்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்களே நம்ம தலைமையை டீரெயில் பண்ணுறாங்கன்றது ஒரு மன கஷ்டத்தை உருவாக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்களை பார்ப்போமே, இந்திரா காந்தி அம்மா நம்மளை ஆட்சி செய்யும் போதும் அதுக்கு முன்னாடி உள்ள சில சம்பவங்களும் வெளிநாட்டுக்காரங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க, இந்தியா சைனா வார் இல்லை இந்தியா பாகிஸ்தான் வார் இல்லை இந்தியாவுக்கும் அப்போ இருந்த பங்களாதேஷ் சில சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும்போது கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அப்போதைக்கு யார் ஆளும் அரசோ அந்த அரசுக்கு பின்னாடி போய் பலமாக நிற்போம். அதுதான் இந்தியர்களுடைய ஒரு பெருமையாகவே எப்பயும் இருக்கும். ஆனால் இப்போ தான் நீங்கள் இந்த 2025 இப்போ தான் தடவை இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், அது நிறையா இல்லை பட் இருந்தாலும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ், எஸ்பெஷலி தமிழ்நாடு கேரளாவில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் இந்திய அரசுக்கு விரோதமாக அவங்க என்னமோ ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு கட்சியவோ எதிர்த்து பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்திய அரசை ஒரு கேள்விக்குறியாக பேசுகிறது ஒரு மனசங்கடத்தை நம்மளுக்கு உருவாகுது. இப்போ இந்த ட்வீட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த சோஷியல் மீடியா மேட்ரு இது உலகம் ஃபுல்லாக பரவும் இல்லையா? அப்போ பாகிஸ்தான்காரனும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அப்போ மற்றவன் என்ன நினைப்பான், நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்குள்ளே ஏதாவது இது பண்ணிக்கலாம், அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் ஊராங்கிட்ட எல்லாம் போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட்டில் போடணும்னு அவசியம் இருக்கா? அது ஒரு மனசங்கடத்தை உருவாக்குது. மேலும் அவர் மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் ஐயா அவர் என்ன சொல்கிறாரு, இவர் தன்னுடைய நல்பேர் சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லி பிரதமரை தப்பாக பேசுகிறார். இவ்வளோ பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்த பிரதமரை நம்ம புகழணும். இது வரைக்கும் ஒவ்வொரு தடவை போர் வரும்போதும் எங்களை காப்பாற்றுங்க எசமா அப்படின்னு நம்ம ரஷ்யா கிட்ட போயோ இல்லை வேறு நாடுகள்கிட்ட போயோ கெஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்போம் ஆயுத அஸ்திரங்களுக்கு. இதுதான் தடவை இந்தியா தன்னுடைய ஆயுத அஸ்திரங்களை தானே செஞ்சு பயன்படுத்தியிருக்கு இந்த போரில். அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய நட்பு நாடாகவும் இந்தியா வந்திருக்கு. எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண, அமெரிக்காவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான், ரஷ்யாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான் இந்த நேரத்தில். அப்போ உலக நாடுகளை நட்பு நாடாக்கி ஆயுத அஸ்திரங்களை நம்மளே செஞ்சு ரொம்ப பலமான ஒரு ஆர்மியை உருவாக்கி
அதுவும் ஒரு வெல் டிசிப்ளின்டு ஒரு ஆர்மியை உருவாக்கி இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்க இந்த பிரதமரை குறை சொல்லலை, அதாவது புகழலைனாலும் குறை சொல்லாமையாவது இருக்கலாம் இல்லையா? அதுவும் இப்படி அவர் புகழுக்காக எதையும் செய்வார் அப்படின்னு ஒரு 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 புலியுடைய தோல், ஏதோ ஓனாய் படம் இதெல்லாம் போட்டு ஒரு ஏதோ பண்ணுறாரு அந்த 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 நடிகர். அடிப்படையில் உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி பிரதமர் வந்து தன்னுடைய நட்பேருக்காக எதை வேணாலும் செய்வார் அப்படின்னு அவர் பிரகாஷ்ராஜ் சொல்கிற மாதிரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது உண்மையாக இருந்திருந்தா பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆளுங்க இந்தியாவில் இந்த மாதிரி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுவே ஒரு யோசிக்க வைக்குதில்ல நம்மளை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இவர் பிரதமர் வந்து தான் நட்பெயருக்காக எதையும் செய்வார், பிராண்ட் பில்டு பண்ணுறதுக்கு எதையும் செய்வார் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் ஐயா சொல்கிறாரு. அப்போ அவர் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருக்கார் பிரதமர். இப்போ வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க, செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு. காதால் கேட்க முடியாத விமர்சனங்களை தன் மக்கள் சொன்னால் கூட ஒரு தாய் உள்ளம் கொண்ட தலைவன் அதை பொறுத்திருந்து அந்த மக்களுக்கு அவன் வந்து கொடை செய்வான் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இவ்வளவு மட்டமாக பிரகாஷ்ராஜ் மாதிரி சிட்டிசன்ஸ் அவரை கேவலமாக கழுவி ஊற்றினாலும் அதையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பை கொடுக்குறாரு, அவங்களுக்கும் சேர்த்து உழைக்கிறாரே பிரதமர். அப்போ வள்ளுவர் சொன்னதுக்குள்ள ஈக்குவலாக போன மாதிரி இருக்குது. பிரகாஷ்ராஜ் வந்து அவரே அறியாமல் புகழ்றாரே பிரதமரை. ஏன்னா இதே பிரகாஷ்ராஜ் ஒருவேளை சைனீஸ் சிட்டிசனாக இருந்து அங்கே இருக்கிற ஷி ஜின்பிங்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் இதே மாதிரிலாம் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் அவர் மறைஞ்சு போயிருப்பார், காணவில்லை பிரகாஷ்ராஜன் ஆயிருக்கும். எல்லாரும் பிரதமரை குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க, கழுவி ஊற்றுறாங்க, அதெல்லாம் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த உரிமை இங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்படுது இல்லையா? அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்தியா ஒரு பெருமைக்குரிய நாடு தானே இந்த விஷயத்தில். அப்போ இந்த நாட்டுக்கு அந்த பெருமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரதமர் பெருமைக்குரிய பிரதமர் தானே. இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய சாதனை இந்தியா செஞ்சதே இல்லைங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு இந்த வட்டம் சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு போர் சூழ்நிலையில். இதுதான் தடவை இந்தியா தானே செஞ்ச ஆயுத அஸ்திரங்கள் மூலியமாக தான் மக்களை பாதுகாத்திருக்கு. இதுதான் தடவை இவ்வளவு பெரிய உலக நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக இந்தியா கூட நின்றுருக்கு. ஆனால் மக்கள் நாம ஒற்றுமையாக நம்ம இந்தியா கூட நிற்க மாட்டேன்றோம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாடு நம்ம தான் நிற்கணும். நன்றி.